ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜி மீன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் மூக்கடலை எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். காலையில் ஊற வச்சேன், ஒரு 8 மணி நேரம் அது நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தண்ணியே இல்லாமல், மூக்கடலில் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பன்னீர் அதில் சேர்த்துக்கிறேன். கொறுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப கொறுன்னு இல்லை, மீடியமாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்தா தான் நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். அதில் இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் பாதி லெமனை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அதில் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வறுத்துக்கலாம். இப்போ தவா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது அந்த வெஜ்ஜி மீன் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம திருப்பி போட்டோம்னா ரொம்ப நேரம் வச்சா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும், கருப்பாக தீஞ்சு போயிடும். வச்சுட்டு திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வேவிட்டோம். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். வெஜ்ஜி மீன் வறுத்து வச்சாச்சு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.